வணக்கம். நேராக கனிமொழி அவர்களது சிஐடி காலனிக்கு வண்டியை விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல். நெகிழ்ந்து போன கனிமொழி அவர்களது தாயார் ராஜாத்தி அம்மாள். அப்படி சிஐடி காலனி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தனது 47வது பிறந்த நாளை கொண்டாடினார். அதன்படி தமிழகம் முழுவதும் திமுகவினர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர். குறிப்பாக உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக தனது பிறந்தநாளை கொண்டாடுவதால் மற்ற பிறந்தநாளை காட்டிலும் இந்த பிறந்தநாள் விழாவை திமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர். அதன்படி இன்று காலையே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு சென்று தனது தாய் தந்தையரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மெரினா கடற்கரை சென்று அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரது நினைவிடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கோபாலபுரம் கலைஞர் இல்லத்திற்கு சென்று அங்கிருந்த கலைஞர் திருவுருவப்படத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து நேராக கனிமொழி அவர்களது சிஐடி காலனி இல்லத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அங்கிருந்த தன்னுடைய பாட்டி ராஜாத்தி அம்மாள் அவர்களையும் சந்தித்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆசி பெற்றுக் கொண்டார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்ட ராஜாத்தி அம்மாள் அவர்கள் தனது கையாலேயே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடியும் அணிவித்தார். அதனை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கேயே அமர்ந்து சிறிது நேரம் தன்னுடைய பாட்டி ராஜாத்தி அம்மாள் அவர்களோடு உரையாடினார். இந்த சந்திப்பின் போது உதயநிதி அவர்களது அத்தையும் திமுக எம்பியுமான கனிமொழி அவர்கள் இல்லை. அதாவது தற்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் டெல்லியில் இருக்கிறார். இதன் காரணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த பிறந்தநாளுக்கு அவரால் சென்னை வர முடியவில்லை. இருப்பினும் இன்று அதிகாலையே கனிமொழி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்தநாள் அன்று இதுபோன்று அனைத்து இடங்களுக்கும் சென்று வாழ்த்து பெறுவது வழக்கம். அதேபோல் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தனது பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து இடங்களுக்கும் சென்று வாழ்த்து பெற்று வருகிறார். குறிப்பாக சிஐடி காலனி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது பாட்டி ராஜாத்தி அம்மாள் அவர்களிடம் மிகவும் அக்கறையாக நலம் விசாரித்தார். அதேபோல் ராஜாத்தி அம்மாள் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு மிகவும் அன்பாக பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. எவ்வளவு பெரிய உயரிய இடத்திற்கு உயரிய பொறுப்புகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை மதித்து செயல்படக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.